வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேவா, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டு எப்படி வந்துட்டு இது பண்ணுறது ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்டாலேஷன் ஏற்கனவே கொடுத்துறோம் ஓகேவா. இன்ஸ்டாலேஷன் கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா இது இந்த மாதிரி வந்துடணும். இது ஷேரிங் ஃபோல்டரில் பண்ணி சாஃப்ட்வேர் இருக்கும், அது ஷேர் பண்ணி இது காப்பி பேஸ்ட் டவுன்லோடில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நியூ ஒன்று இருக்கா, நியூன்னு கொடுத்து அந்த மாதிரி வரும் ஓகேவா. இதில் வந்துட்டு உபுண்டு டைப் பண்ணிக்கணும். உபுண்டு டைப் பண்ணிக்கணும். உபுண்டு டைப் பண்ணிவிட்டு ஏதாவது நம்பர் கொடுத்துருவோம். இல்லைன்னா வந்துட்டு கொடுத்துட்டு வருது நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கணும். ஏழு வந்துட்டு எம்பி, ஏழு சிபியூ வேணும் அதுக்கு. அதுக்கப்புறமா 7 டிஸ்க்கு வேணும். டிஸ்க்கு 50 ஜிபி வச்சுக்கலாம் சம்மரி ஓகேவா. ஃபினிஷ் கொடுத்துட்டேன்னா ஸ்டார்ட்னு கொடுக்கும். ஸ்டார்ட்னு கொடுத்த உடனே என்ன பண்ணணும்னா இது இந்த மாதிரி உள்ளே போகும். உள்ளே போன பிறகு ஃபைல் கேட்கும். ஃபைல் வந்துட்டு உபுண்டு ஃபைலு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கணும். உபுண்டு ஃபைலு ஓகேவா. இந்த மாதிரி வரும். காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோ. காப்பி டிவிடி இருக்குது, அது அட்ரஸ் போனோன்னா உபுண்டு டவுன்லோட்ஸில் இருக்கும். அங்கேருந்து சர்வர்லேருந்து 172.16.3.94 இருக்கும் ஓகேவா. அதில் வந்துட்டு ஷேரிங் ஃபோல்டரில் இருக்கும். அதை காப்பி டவுன்லோடில் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன்னு கொடுத்துடணும். ஓப்பன் கொடுத்துட்டு மவுண்ட் இது பண்ணுன்னா இன்ஸ்டாலேஷன் இது மீதி வரும். இந்த ஃபைல் இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டாலேஷன் இந்த இருக்கு இல்லையா ஸ்டெப்ஸு, இது என்ன நடக்கும் ஓகேவா. இன்ஸ்டால் உபுண்டு கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்துட்டு திருப்பியும் கண்டினியூ. இது நான் எரேஸ் டிஸ்க்கு இன்ஸ்டாலேஷன் உபுண்டுன்னா இருக்குன்னு இது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அப்புறமா வந்துட்டு இது என்னென்ன இது அப்புறம் பாஸ்வேர்டு இசிசின்னு கொடுக்கணும். அப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஆகும், ரீஸ்டார்ட் ஆகிடுங்க உபுண்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஓகேவா. செகண்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு சி ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிங்களா, அது பண்ணிவிட்டு சி ப்ரோக்ராம் வந்துட்டு இன்க்ளூட் stdio.h ஓகேவா. இந்த சி ப்ரோக்ராம் இது டெர்மினலில் இது கொடுக்கணும் ஓகேவா. இது பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு தேர்ட் எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு கூகுள் ஆப் என்ஜின். கூகுள் ஆப் என்ஜின் வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பைத்தான் பண்ணிங்கன்னா ஜேடிகே பண்ணிவிட்டு இதுதான் சோர்ஸ் கோடு. நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைலில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்துட்டு நியூ கொடுத்துக்கணும். நியூ கொடுத்துட்டு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபைலு நியூ கொடுத்துக்கோங்க. நியூ கொடுத்துட்டோன்னா என்ன பண்ணுங்கன்னா இது டெக்ஸ்ட் ஃபைலாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் ஹலோ வேர்ல்டு போட்டு வச்சுக்கோங்க. ஹலோ வேர்ல்டு இது சேவ் பண்ணும்போது HTML சேவ் பண்ணிக்கலாம். .html ஓகேவா. இது சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே வந்துடும். இது காமிச்சுக்கோங்க. இது அவுட்புட் ஓகேவா. அடுத்தது வந்துட்டு எக்ஸ்பிரிமெண்ட் வந்துட்டு இது கூகுள் ஆப் என்ஜின் வந்துட்டு எங்கே இருக்குன்னா இந்த ஷேரிங் ஃபோல்டர் விண்டோஸில் வர வந்துட்டு .16.3.94 என்டர் பண்ணணும். ஓகே வரும். இப்போ இது அங்குள்ள இது இருக்கும். இது உபுண்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட். அப்புறமா வந்துட்டு விர்ச்சுவல் பாக்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா. அதுக்கப்புறமா வந்துட்டு